எவ்ரிவன். நான் என்னோட ப்ரெசன்டேஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது ரொம்ப பயந்துருக்கேன். அதுக்கப்புறமா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த பயத்தை நான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிட்டேன். இப்போதான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது பயம் இல்லாம கொடுக்கலாம். வாங்க என்னெல்லாம் டிப்ஸ்னு பார்க்கலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஆடியன்ஸ். அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறதுல நீங்க கிளியரா இருக்கணும். உங்க ஆடியன்ஸ் உங்க ப்ரெசன்டேஷன்ல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். அதுக்கு அப்புறமா உங்க ப்ரெசன்டேஷன்ல இருந்து அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கறத கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷனை இன்ட்ரெஸ்டாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கும் நீங்க ப்ரெசன்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களோட ஆடியன்ஸும் என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். நம்பர் 2, செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா என்னன்னா உங்க ப்ரெசன்டேஷன்ல இருந்து நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். உங்க ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்களா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கறதுல நீங்க கிளியரா இருக்கணும். இதுதான் செகண்ட் டிப். என்னால ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸ்ல ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்கு. இது ஒரு பெய்டு கோச்சிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். நம்பர் 3, ஸ்ட்ரக்சர் யுவர் ப்ரெசன்டேஷன். இப்ப நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு 3 திங்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம்னா இன்ட்ரோடக்ஷன், கண்டென்ட், கன்க்ளூஷன். இது மூணும் எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்கணும்னா உங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கியூரியோசிட்டியை கொண்டு வரணும். அவங்களுக்கு அவங்களோட ஆர்வத்தை நீங்க தூண்டணும். அந்த மாதிரி உங்களோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அடுத்தது கண்டென்ட். கண்டென்ட்ல என்ன சொல்லணும்னா உங்களோட மெயின் ஐடியாவை ஹெட்டிங்ஸாகவும் சப் ஹெட்டிங்ஸாகவும் யூஸ் பண்ணி கிளியரா ஆடியன்ஸ்க்கு சொல்லணும். அடுத்தது கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்ல என்ன சொல்லணும்னா உங்க ப்ரெசன்டேஷனோட இம்பார்ட்டன்ஸும் அண்ட் தென் உங்க ப்ரெசன்டேஷனை பத்தின டாபிக்கோட கிளியர் சம்மரியும் நீங்க சொல்லிடணும். இந்த மூணுமே நீங்க ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சரிங் யுவர் ப்ரெசன்டேஷன். நம்பர் 4, கிரியேட்டிங் யுவர் கண்டென்ட். நீங்க உங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கணும்னா அந்த கண்டென்ட்ல அவுட்லைன், எக்ஸ்பேண்ட், விஷுவலைஸ் இது மூணுமே இருக்கணும். இப்ப அவுட்லைன்ல என்ன சொல்லணும்னா நீங்க உங்க ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க ப்ரெசன்டேஷனோட மெயின் பாயிண்ட்ஸும் சப் பாயிண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அடுத்தது எக்ஸ்பேண்ட். உங்க ப்ரெசன்டேஷன்ல இருக்கிற டாபிக்கை பத்தி சொல்றீங்க அப்படின்னா அதை நல்ல டீடைல்டா சொல்லியிருக்கணும். அப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடா எக்ஸாம்பிள்ஸும் நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஆடியன்ஸ்க்கு ஈஸியா ரீச் ஆகும். இதுதான் செகண்ட் ஒன். அடுத்தது விஷுவலைஸ். ஸ்லைட்ஸ், சார்ட்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷுவல் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க ஆடியன்ஸை நீங்க என்கேஜா வச்சுக்கணும். அப்புறம் உங்க ஸ்லைட்ஸ், வீடியோஸ், அதர் விஷுவல் எய்ட்ஸ் எதா இருந்தாலுமே கிளியரா இருக்கான்னு சொல்லி
பார்த்துக்கணும். நம்பர் 5, லாங்குவேஜ் அண்ட் வொக்காபுலரி. இந்த 5th டிப்லையும் 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா கிளியர் அண்ட் சிம்பிள் லாங்குவேஜ், ப்ரனன்சியேஷன், கீ ஃப்ரேசஸ். இது 3மே லாங்குவேஜ் அண்ட் வொக்காபுலரியில ஃபாலோ பண்ணணும். கிளியர் அண்ட் சிம்பிள் லாங்குவேஜ்ல என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். நீங்க உங்க ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி வேர்ட்ஸோ சென்டென்சஸோ யூஸ் பண்ணி உங்க ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ப்ரனன்சியேஷன். நீங்க உங்க பிரசன்டேஷன்ல இருக்கிற வேர்ட்ஸுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நீங்க கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் ஒன், கீ ஃப்ரேஸ். கீ ஃப்ரேஸ்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்லைட்ஸ் மூவ் ஆகும் போதும் அதுக்கு நீங்க ஒரு சில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி ஃப்ரேசஸ்ங்கிறது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், we will discuss, to summarize. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கும்போது யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணி பிரசன்டேஷனை சூப்பரா கொடுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது எக்ஸாம்பிள் பிரசன்டேஷன் காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இனிமே எந்த பிரசன்டேஷனா இருந்தாலும் நீங்களாவே போய் வாலண்டியரா எடுத்து சூப்பரா பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் எப்படி பயம் இல்லாம பிரசன்டேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.